சுகவாழ்வு ஊழியக்காரராகிய நாங்கள் இன்று 2025ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 3ஆம் தேதி பாரதிபுரத்தில் ஒரு குடும்பத்தை சந்திக்க போய்கொண்டிருக்கின்றோம். அந்த குடும்பம் கஷ்டப்பட்ட நிலையில் உள்ளதென்று அறிந்தபடியால் நாங்கள் எங்களால் கொடுக்கக்கூடிய ஒரு உதவியை கொடுப்பதற்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக அவர்களை சந்திக்கின்ற போது உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் அவர்களை காட்டுவதாக யோசித்துள்ளோம். சத்திற்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. என்ன பாவிக்கிற நிலை இல்லையே, என்னென்னா அப்படி இருந்தால் கூட பாவிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, வெத்தில சாப்பிடக்கூடாது. ஏன்னா உங்களோட குடும்பம் வறுமை நிலையில் இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் போதைக்கு அடிமையாகக்கூடாது. அப்போ நீங்கள் உழைக்கிற காசு சின்ன பிள்ளைகள் வருத்தக்கார பிள்ளைகள்னு மறைஞ்சினாங்கள். அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு உங்களோட உழைக்கிற காசு பயன்படக்கூடிய மாதிரி நீங்கள் செயற்படணும். மற்றது சேர்ச்சிக்கு நீங்கள் இப்போ கொஞ்ச நாள் போகலைன்னு சொல்கிறீங்க, சேர்ச்சிக்கு போகணும், கட்டாயம் சேர்ச்சிக்கு போகணும். ஒவ்வொரு ஞாயிறும் நீங்கள் அதான் அந்த ஓய்வு நாள்ன்றதை நீங்கள் பிரயோசனப்படுத்தணும். சேர்ச்சியில் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்க சொல்லிவிடும் தானே. அப்போ அதை கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சாதான் உங்களோட கஷ்ட துன்பங்கள்லேருந்து நீங்கள் விடுதலை அடையலாம். அப்போ நீங்கள் சேர்ச்சிக்கு போகாமல் இருந்தீங்கன்னா சாத்தானவங்களை வஞ்சித்தால் அவன் ஆட்சி செய்ய துவங்கினான்னு சொன்னால் உங்களுக்கு வறுமை அப்படி தான் இருக்கும். இப்போ தம்பியெல்லாம் ஓகே, என்ன தம்பி திடமான ஆள் தானே, அவர் பிள்ளைகளை உழைச்சி வாடியாக பார்க்கலாம். இவர் தான் அப்போ கஷ்டம் பண்ணி இருக்கக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் ஊக்கமாக இருக்குதுன்னா உங்களோட குடும்பத்தில் கஷ்டம் பெறாது. மற்றது எப்படி நீங்கள் உழைச்சாலும் நீங்கள் அதாவது சாத்தானுக்குள்ள கட்டுப்பட்டால் கஷ்டம்தான். சாத்தானுக்குள்ள கட்டுப்பட நிற்காது. அப்போ நீங்கள் சேர்ச்சிக்கு போகணும், ஒழுங்கா சேர்ச்சிக்கு போகணும், ஆராதனை கலந்து கொள்ளணும். அங்கே சொல்கிற வார்த்தைகளை மைண்டில் போட்டு அதன்படி நடந்தால் தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அப்போ அதை நீங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் இப்போ நார்மலாக ஆக்கள் எல்லாம் சொல்லுவாங்க எல்லாருக்கும். இப்போ யதார்த்தம் நாங்கள் வாழ்கிற உலகம் ஒரு இதுதானே சொல்லும். இப்போ என்னண்டு அவன் உழைக்கிறது தான் அவனுக்கு என்று சொல்லும். நான் சேர்ச்சி போய் கும்பிட்டா கூட நான் நல்லா இருக்க போகணும், நான் உழைக்கிறது தான் எனக்கு கதைப்பாங்க. ஆனால் படிப்பை வேறங்க. இப்போ நார்மலாக படித்த பிள்ளையா பாஸ் பண்ணும், படிக்காத பிள்ளை ஜெபிச்சுட்டு போகிற பிள்ளையா பாஸ் பண்ணும் என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் படித்த பிள்ளை தான் பாஸ் பண்ணும், ஜெபிச்சு போட்டு போனால் என்ன பிரயோசனம் பண்ணுவாங்க. படித்து போட்டு போகிற பிள்ளைக்கு அந்த வருத்தம் வந்தால் அந்த வருத்தம் பெறாமல் வைக்கிறதுக்கு தான் கடவுள் தரும். இப்போ நீங்கள் உழைச்சா தான் உங்களுக்கு காசு வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த உழைச்ச காசு உங்களுக்கு சரியான விதத்தில் பிரயோசனப்படணும்னா அது கடவுள் தரும். இப்போ இன்றைக்கு உங்களுக்கு வேலை வந்தால் தான் காசு வரும். அப்போ கடவுளை நீங்கள் கும்பிட திடீரென்று கோல் அடிப்பாங்க, அப்படியே இங்கே வேலை ஒன்றுக்கு வந்து செய்ய வாங்க, அதுக்கு தான் கடவுள் தரும். கடவுள் அந்த சரியான விதத்தில் இப்போ எல்லாம் ஒழுங்குங்கிற இப்போ உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கணும்னா வானத்துல இருந்து காசு விழா போகிறது இல்லை. இப்போ எங்களோட இதயத்தில் உங்கள்கிட்ட குறிச்சதான ஒரு கவலை உண்டு, விளையாட்டுக்கு போனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ நாங்கள் விஸ்வ மாடலில் நான் மூங்கிலாறுலேருந்து வாரேன், விஸ்வ மாடலேருந்து வேறு வாரேன். அப்போ எங்களுக்கு முன்ன எனக்கு உங்களை தெரியாது. அப்போ நான் இந்த நேரத்தை செலவழித்து எல்லாத்தையும் செலவழித்து இப்போ நாங்கள் அங்கேருந்து வாரம்ண்டா இப்போ இதால் எங்களுக்கு இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிற வீடியோ இருக்கிறால எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்கும். நாங்கள் என்னென்னா ஒரு யூடியூப் சேனலோட செய்கிறதுக்கு விரும்புகிறோம். ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு சின்ன உதவி செய்ய இதை பார்த்துட்டு யாராச்சும் இன்னும் ஒரு ஆக்களுக்கு உதவி செய்வாங்கன்ற நோக்கம் தான். மற்றபடி எங்களுக்கு உதவி செய்யலாம், ஒரு நபர் செய்வார், அதுக்காண்டி தான் இது. நாங்கள் மற்றபடி எங்களுக்கு இதனால எந்த ஒரு பிரயோசனமோ ஒரு காசோ ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்க போகிறது. எங்களுக்கு கஷ்டப்பட்டு அதுக்கு உதவி செய்யணும், எங்களோட சேர்ச்சால நாங்கள் உதவி செய்யணும். அதுக்கு தான் இவர் செய்கிறார். அந்த இது யூடியூப் சேனல் செய்யுது. 6வது பார்க்கட்டது 2ஆளும் பார்த்து இப்படி குடும்பத்துக்கு இப்படி உதவி செய்தால் நல்லந்தானே. வெளி இடங்களில் இருக்கிற சனங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்கிறோம்.
அதுவும் நீங்கள் யூடியூப் சேனலில் விடுங்கன்னு சொன்னால் தான் நாங்கள் விடுவோம். உங்களோட அனுமதி இல்லாமல் விட மாட்டோம். விட மாட்டோம். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறார்கள்லாம் பார்ப்பாங்க. பல பேர் பார்ப்பினோம். பார்த்தா இப்படி குடும்பத்தை போய் இப்படி வீடுகள் இப்படி நிலைமையில இருக்க அவங்க கட்டாயம் உதவி செய்வாங்க. அந்த உதவி வந்து எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு தேவை. நான் இது முதல் வீடியோ தான் இது எடுக்கிறேன் யோசிச்சு நான் எனக்கு ஒரு அபாவம் ஒன்று இருக்குது. கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு உதவி செய்யணும்னு அபாவம் ஒன்று இருக்குது. அதை நான் செய்ய வேண்டியது உங்களோட அனுமதியோடு செய்யணும்னு விருப்பம். சில பேர் யூடியூப் சேனலில் போட விரும்ப விருப்பம். மற்றது நான் இதில் வந்து நான் எனக்கு கத்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எனக்கு இதால் வர வருமானங்கள் ஒன்றும் தேவையில்லை. இதால் வர வருமானம் எல்லாம் கஷ்டப்பட்டவருக்கும் பெண் தலைமத்துவம் கொண்டாக்களுக்கும் பர்மக்கோட்டுக்குள் பட்டாக்களுக்கு நான் யோசிச்சிருக்கேன். அது கத்தர் ஆசீர்வதிப்பாராக இருந்தால் அது அப்படித்தான் நடக்கும். மறுபடியும் நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கும் நான் விசுவாசத்தோட சொல்கிறேன். நிச்சயமாக மறுபடியும் நாங்கள் உங்கள்கிட்ட வருவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன், உங்களை வந்து சந்திப்போம். நீங்கள் பிள்ளைன்ற வருத்தம் இருக்குது, பிள்ளைக்கெல்லாம் அவக்காண்டி ஜெபிக்கணும். நீங்கள் போங்க சர்ச்சுக்கு, போகிற சர்ச்சை கைவிடக்கூடாது. தம்பியும் போங்க. இந்த வெத்தில சாப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுங்க. ஒரே தரமாக விட முடியாது. அதெல்லாம் அருவருப்பு ஆண்டவருக்கு. நீங்கள் விசுவாசமாக பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவர் கிரியை செய்வார். பரிசுத்தமான இருதயத்தை பார்ப்பார் ஆண்டவர். இது அருவருப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுங்க. அதை உங்களால் முடியலான்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் என்னால் முடியாத இருக்குது, இதை மறக்கப்படுங்க நீங்கள் அவரை கேட்டால் அவர் அதுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் உண்மைக்கு நீங்கள் சேர்ச்சுக்கு போகிறதா பாருங்க. நீங்கள் ஏனெண்டா கடவுளை தேடினா தான் சில காரியங்கள் விடுதலை இருக்குது. உங்களோட பணத்தாலேயோ அறிவுனாலேயோ நாங்களோ எதுவும் உங்களை வந்து சில காரியத்திலேருந்து விடுதலை ஆக்கலாம். வைத்தியர்களாலேயும் சில நோயை குணமாக்க இயலாது. அதை கடவுளை நீங்கள் இப்போ நாங்களும் எங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் நாங்களும் பெரிய ஏதோ பிறந்ததிலிருந்தே இல்லை. நாங்களும் கடவுளுக்கு வரைக்கும் முன்னுக்கு பிள்ளைகள் விட்டு தவறுகள் விட்டு அப்படி இருந்தது தான். ஏதோ கடவுள்கிட்ட வந்ததுக்கு பிறகு அது எங்களுக்கு போயிட்டேன், முடிச்சுட்டேன். எனக்கு ஆராதனை தெரியா, ஜெப கூட்டங்கள் தெரியா. சும்மா நேரம் அங்கே போவேன். ஆனால் அங்கே போனா எனக்கு கூட நிம்மதி, தண்ணி நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் இருக்கும். அந்த பாசம் அன்புக்கு தவிச்சு கொண்டு இருந்தேன் நான். அதெல்லாம் உங்க கிடைச்சது. எனக்கு இந்த அன்பு பாசம் அந்த அரவணைக்கிறதுகள் எல்லாமே எனக்கு கிடைச்சது. அது ஒரு உண்மையா மகிழ்ச்சி. ஆனால் ஆராதனை தெரியா. அந்த என்ன கூட்டங்கள் அதுகள் ஒன்று எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் சும்மா போயிட்டு வருவேன். பிறகுதான் எங்களோட ரஞ்சன் பாஸ்டர் அங்கே ஊழியத்துக்கு வாரேன். அங்கே வந்து அவர் சத்தியத்தை சொல்லி அவர் ஜெபம் பண்ணி அவர் சொன்னார், வாங்க சர்ச்சுக்கு வரணும் கட்டாயம். சும்மா நேரத்தில் வாரதில்ல, பலன் இல்லை, சர்ச்சுக்கு வரணும் ஆராதனை. அதுக்கு பிறகு நான் ஒரு ஞாயிறு இல்லை ஒரு சனி போவேன். அந்த கூட்டங்கள் வைப்பினோம் அதுக்கு போவேன். போயிட்டு அந்த எனக்கு சாப்பிட்ற நேரம் தான் போவேன், எல்லா நேரமும் போக மாட்டேன். கடைசியாக விஸ்வமடுக்கு வந்துட்டேன். விஸ்வமடுல இருந்து கிளிநொச்சி ரஞ்சன் பாஸ்டருக்கு போய் அவர் தான் ஞானஸ்தானம் தந்து அதுக்கு பிறகு பாடுகள் ஒருத்தரம் வந்தது. விசுவாசம் என்ன விட இல்லை, இப்படி பாடுகள் கடைசியா பாஸ்டர் ஜெபிச்சார். ஒரு மணி இருக்கு எனக்கு 12-1 மணிக்கு எனக்கு சாக சொல்லுது. எனக்கு காதுக்க சொல்லு. நான் சர்ச்சுக்கு போக துவங்கினா ஞானஸ்தானம் எடுக்க காதுக்க சொல்லு. சா நீ இருக்க வேண்டாம், அவங்க ஒன்றும் பார்க்க மாட்டாங்க, போய் கிணத்துக்கு அவ்வளவு மருந்து குடி, தூக்கு போடு, அப்படியெல்லாம் செய்தனா. தூக்கு போட்டு நான் புள்ள கண்டுபிடிச்சிட்டான் 3 தடவை. கிணத்துக்கு வந்து நான் அந்த நிறைவர் இருந்தவரை தூக்கிட்டேன். மருந்து குடிச்சனா அந்த நிறைவர் இருந்தவர் காப்பாத்திட்டார். பல மருந்து குடிச்சனா இவருக்கு ஒருத்தருக்குன்னு தெரியாது. நான் இருக்கக்கூடாது சொல்லுமுங்க. காசு கிடக்கும் கொண்டு போய் 1500 2000 ரூபாய்க்கு மருந்து பத்துடுவாங்க. ஏதோ பவர் கூடின மருந்துண்டு பார்த்து விட அது சொல்லி சாக சொல்லி எனக்கு ஒரு நாள் இவர் படுத்திருக்கிறார். எனக்கு சாக சொல்லுது. நான் அப்படியே தவண்டு போய் ஒழிக்கிறார். எங்கெல்லாம் ஒழிக்கிறேன். இன்னும் இப்படி சாக சொல்லி கொண்டு இருக்கு. தவண்டு கிணத்தடிக்க போவேன். அப்படி என்று எல்லாம் போய் என்ன பிடிச்ச ஒரு ஆள் இருக்கு. அங்கெல்லாம் கிணத்துக்கு போய் விழா பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுட்டேன். ஞானஸ்தானம் தான் எடுக்கல. அப்போ என்ன பிடிக்கிற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் விடாது. கட்டாசியாக ஆண்டு இரவு இவர் நின்று நேராக பார்த்து இவர் உடனே
வாகனத்தில் ஏற்றி ரஞ்சன் பாஸ்டர் இங்கே கிழிஞ்சி கொண்டு வந்து அங்கே ஜபிக்க துவஞ்சிட்டேன் 3 நாள் ஜபிச்சா நிறைய பிசாசு அது போக மாட்டேன் விட்டியெல்லாம் கரைச்சல் படுத்தி எனக்குள்ளே இருந்து கலைச்சிச்சுங்க ஒரு 7-8 பிசாசு வேறு எல்லாம் செவினேன் அதெல்லாம் கலைச்ச அப்புறம் விடுதலை வந்தது கட்டறுக்கப்பட்டது விடுதலை வந்தது விடுதலை வந்த பிறகு தான் எங்கள் வீட்டில் எனக்கு பிரச்சனையெல்லாம் குறைஞ்சது